நம்ம அந்த ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த ஆலயத்தை நெருங்கியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆலயம்தான் திருமுல்லை வாயில் நற்கருணை நாதர் ஆலயம். ஆண்டு வரை இவர்களுக்கென்று தனி ஆலயம் கட்டப்படவில்லை. எனவே அவர்கள் முயற்சி செய்து சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தினுடைய ஒத்துழைப்பாலும் 2005 ஆண்டில் இவர்களுக்கென்று நிலம் வாங்கப்பெற்று அதில் இவர்கள் குருத்துவர்களுக்கென்று ஒரு இடம் கட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2005 ஆண்டு பொழுது துணை ஆயராக இருந்த லாரன்ஸ் பயஸ் ஆண்டகை அவர்களால் அடிக்கல் நாட்டப்பெற்று பின்பு அதே ஆண்டில் மேதகு பேராயர் டாக்டர் AM சின்னப்பா அவர்களால் அர்ச்சிக்கப்பெற்று நற்கருணை ஆண்டின் நினைவாக நற்கருணை நாதர் ஆலயம் என்று பெயர் சூட்டப்பெற்றது. பின்பு பங்கு மக்களின் முயற்சியால் 2016 ஆண்டு இந்த புது ஆலயம் கட்டப்பெற்றது. மேதகு பேராயர் ஜார்ஜ் ஆந்தனி சுவாமி அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது. தந்தை மகன் தூயாவியாரை பெயராலே சமூகத்தோடு அவன் ஒட்ட விடாம, சமூகத்தினுடைய பிரச்சனைகள் பற்றி பேசாம, சமூகத்தில் இருக்கிற குழப்பங்களை பற்றி தெரிந்து கொள்ளாம, சமூகம் சந்திக்கின்ற இடர்பாடுகளை பற்றி சிந்திக்க விடாமல் அவனுடைய சிந்தனையை மழுங்கடிப்பதாக இருக்கிற தீய சக்தி அல்லது மக்களை பிளவுபடுத்துகிற சக்தியாக இன்றைக்கு இந்த தீய சக்தி இருப்பது கிரிக்கெட். தலைவன் கை தட்டி விசில் அடித்து கொண்டாடி பால் அபிஷேகம் என்னென்ன அபிஷேகமோ செஞ்சுட்டு தன்னுடைய வாழ்வை இன்றைக்கு இளைய சமுதாயம் இழந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த ஹீரோயிசத்திடமிருந்து, தலைமையை கொண்டாடுகிற பண்பிலிருந்து எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நம் குடும்பத்தின் பிள்ளைகள் இருக்க வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகளுடைய உழைப்புகள் குறைந்து போய்விட்டது. வீட்டிலேயே இருக்கிறான், சும்மா இருக்கிறான், எந்த வேலைக்கும் போறது கிடையாது. அவனுக்கு எது மேலும் நாட்ட வருமானம் சும்மா உட்கார்ந்து இருக்காங்க வீட்டுல.
டிவி பார்த்து, இன்டர்நெட் நோண்டுறது, செல்போன் நோண்டுறது, அப்படி தன்னுடைய காலங்களை கடத்திக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள். நவீனமயமாக இருக்கிற இந்த உலக சூழ்நிலையில் என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகள் நீங்க இயற்கை உழைப்பு அல்லது உடலில் இருக்கிற அந்த வியர்வை என்பது குறைந்து போயிருக்கிறது. வியர்வை சுரக்கத்தில் நிலத்தில் போய் வேலை செய்யறது கிடையாது, அல்லது வீடுகளில் இருக்கிற பணிகளை செய்யறது. நம்ம பிள்ளைகளுக்கு நாம ஊக்கப்படுத்த, நம்ம வீட்டில் இருக்கிற ஒற்றையை நாம தான் அடிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, ஒற்றை அடிக்க சொல்லுங்க, சின்ன விஷயம் நான் சொல்லி கொடுங்க, தண்ணி எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க, துணி துவைக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க, சமைக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன வேலை செய்யணும். இன்னைக்கு பெண்கள் செய்யணும், ஆண்கள் செய்யணும். இன்னைக்கு அந்த வேலையெல்லாம் செய்யறதே கிடையாது. என் பிள்ளைய நோவாம வளர்க்கிறேன், அது படிக்கிறா 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 படிக்கிறான்னு சொல்லி ஏமாத்தி நம்மளை நாட்டை ஏமாத்திக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்மளை நாட்டை ஏமாத்திக்கிறோம். எச்சரிக்கையோடு இருக்க. உங்க விருப்பம், சொல்ல வேண்டியதனுடைய கட்டாயம். இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலை யதார்த்தமாக எடுத்து சொல்லுகிறேன் உங்களுக்கு. நீங்க அதை எப்படி புரிந்து கொண்டு போவீங்களோ எனக்கு தெரியாது. காதலை புளிய ஒற்றடி சொன்னாரு, எடுத்துட்டு போனாலும் சரி. அப்படி எடுத்துட்டு போனா நான் என்ன பண்ண முடியும்? காதல் பிரசனத்துல என் பிள்ளைய ஒற்றடி சொன்னாரு, அப்படி நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? என் பிள்ளை இப்படி படிக்கிறான், பெரிய படிக்கிறான், இன்ஜினியரிங் படிக்கிறான், டாக்டர் படிக்கிறான், அவன் ஒற்றடி சொன்னாரு காதல் அப்படின்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? நான் நம்முடைய நன்மைக்காக சொல்லுகிறேன். மனிதனுடைய ஆயுள் குறைந்து கொண்டிருக்கிறது. மனிதனுடைய ஆயுள் ரொம்ப குறைந்து போச்சு. 40 வயசு ஆனாவே, 40 வயசு 30 வயசுலேயே கை கால் தான் வலிக்குது, நடந்து போக முடியல. அப்படி காலங்கள் மாறி போச்சு. நம்ம பாட்டிகளா இருக்காங்க, 70 வயசு 80 வயசு ஆனா கூட சூப்பரா நடந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க, நடத்த வந்துடுவாங்க, பிரச்சனை இல்லாம வந்துடுறாங்க, வந்து உட்காந்துடுறாங்க. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, எல்லாம் வலிக்குது. அனைவரும் இதிலிருந்து பெற்று நன்றி. ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் ஒவ்வொன்றமே இரவு விருந்தை அருந்தியவே கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள். ஏனெனில் புதிய நிலையான நடவடிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். தந்தையே, தூயாவியார் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே.
ரொம்ப ஸ்வீட்டாக எங்களை வெல்கம் பண்ணி எங்களுக்கு இந்த ஆலயத்தை பற்றி எடுத்து சொல்லி இந்த ஆலயத்தை பற்றி மக்களுக்கு தெரிவிக்க பர்மிஷன் கொடுத்த இந்த ஆலயத்தினுடைய பங்கு தந்தை ரெவரண்ட் ஃபாதர் மனுவேல் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இதுவரைக்கும் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு போனதில்லைன்னா இந்த ஆலயத்தோடைய லொக்கேஷனை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன்.